குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன்? துணி போட்ட வெளியே மழை வர மாதிரி சரி உள்ளே தூக்கி போட்டு வருது. மழையா? வெயிலில் மழை சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நல்லா பெய்யணும்ப்பா. புள்ளி புள்ளியாக விழுந்துருக்கு. இதெல்லாம் மழை தூருது. கடைக்கு போகிறதுக்குள்ளே நனைஞ்சிருவேண்ணா. பார்த்துட்டு போ, வெயிட் பண்ணு. சாப்பிட்டியா? வச்சுட்டு இப்படி வரத்துக்குள்ளே சாப்பிட்டு கடைக்கு போனாங்களா? ஆ சம்மரில் ரெயினா? இந்த மழை என்னது, சித்திரையில் செல்வ மழைன்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதம் மழை பெய்ஞ்சா நல்லது. இந்த மழையை ஒரு குண்டானில் பிடிச்சி வச்சாலாம் நைட்டு காசாக மாறிடுமா? நல்லா வந்து சிக்கி இருக்கேன்டா உனக்கு அம்மாவா. என்ன செய்கிறே? புளி சாதம் குழம்பு. வாட் ஸ்பெஷல் டுடே? டுடே வந்து புளி சாதம், தயிர் சாதம், உளுந்த வடை தான் போட போகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக முடிப்பேன். உளுந்தினா அடிப்படுமே. உளுத்தம்பருப்பு வடை, கருப்பு உளுந்து. தெளிவாக பேச வைக்கிறான். என்னது? வடை போட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன்? எண்ணெய், ஆயில். அச்சா, நான் கடைக்கு போகிறது இந்த மலைக்கு எடுத்து உட்கார வச்சிருக்கு. முன்னாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான் கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம்மானந்தான் மழை பெஞ்சா தானே மண் வாசம் ஒன்ன நினைச்சாலே பூவாசம்தான். உளுந்து வடை, உளுந்து வடை, கருப்பு உளுந்து வடை. இன்னைக்கு என்ன திடீர்னு கடையில் ஸ்பெஷல்? இந்த மாதிரி ஒரு புளி சாதத்தோட இந்த கருப்பு உளுந்து வடை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு டெம்டிங். அதனால செய்யுது. அதுவும் உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அது செய்கிறேன், அதை தான் நாங்களும் சாப்பிட்றோம். ஆமாம், இது வரைக்கும் அப்பா இது செய்ய அது செய்யன்னு சொன்னதில்லை, நீங்களும் சொன்னதில்லை. அது வரைக்கும் நான் ஒரு லக்கி. எப்படின்னா நான் செஞ்சு வைக்கிறது தான் சாப்பாடு, அப்படி சாப்பிட்ருவீங்க. இன்றைக்கி இதை செஞ்சு வை, அதை செஞ்சு வை, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. அதனால நமக்கு மனசில் என்ன படுதோ அதான் லஞ்ச். ஆனால் நல்லா தான் போடும், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். யாரும் குறை சொல்ல முடியாது தான் இருக்கும் லஞ்சு. அதனால் யாரும் ரோஸ் போடுறதில்லை. எங்கள் புப்பு குட்டி வந்தால் போடுவான் பார். ஆமாம், இது செய்யுங்க, இட்லி சாம்பார் வைங்க, அம்மாம்மா செஞ்ச இட்லி சாம்பார் அப்படின்வான். இட்லிக்கும் சாம்பாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். வடை போடுவேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குது. நான் தட்டுறேன், அப்படிதான் பொறுமையாக. ஐ டேக் ஒன் வடா. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. திருப்பதி வடை மாதிரி இருக்கும். திருப்பதி பிரசாத வடை. உளுந்த வடை மாதிரி இருக்காதா? உளுந்த வடை மாதிரி தான் இருக்குது. இதை மாதிரி தான் செய்வாங்க. நல்லா பெருசாக இருக்கும் ஒரு வடை. நீ அதை சாப்பிட்ருக்கிய? இப்போலாம் வாங்குறதில்ல, கிடைக்கிறலையா இல்லை வாங்கலையான்னு தெரியல. முன்னெல்லாம் எப்போ திருப்பதி போனாலும் வாங்குவார் அப்பா. முன்னாடிலாம் புக் பண்ணாமல் போய் ஒரு நாள் இருந்துட்டு வாங்கிட்டு பார்த்துட்டு வருவோம். இப்போ காலைல போகிறோம், நைட்டு வந்துடுறோம். புக் பண்ணுமா, போகணுமா, தரிசனம் பார்த்தோம். ஒரு 4 hours தான் தரிசனம் பார்த்தோமா, வந்தோமான்னு வந்துடுறோம். முன்னெல்லாம் கூண்டில் போடுவாங்க பாரு. நான் யாராக இருக்க அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். கூண்டில் உட்காந்துருப்போம். வடை அருமையாக இருக்கிறது. நல்லா இருக்கா? மழை நின்றுச்சு, நான் கடைக்கு போகிறேன். டாட்டா. பூஜை சாமான் ரெடி. நாளைக்கு அரிசி திதி, அதனால் பூஜை சாமான் ரெடி பண்ணி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டேன். நட்சத்திரத்துக்கு தான் எதுவும் வாங்கலையா? பணம் இருக்கிறவங்க நகை வாங்குவாங்க. பணம் இல்லாதவங்க அரிசி, பருப்பு, சர்க்கரை, வெல்லம், மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி மங்களகரமான பொருள் வாங்கினாலே அட்சய திதி தான். உங்ககிட்ட இப்போ என்ன பணம் இருக்கா இல்லையா? நகை வாங்குற அளவுக்குலாம் இல்லை, கடன் தான் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அட்சய திதியை நல்லா கொண்டாடிக்கலாம். இப்போ அரிசி, பருப்பு, உப்பு, லட்சுமிகரமான பொருளை வச்சு படைச்சிக்கலாம். எத்தனை போய் போதுக்குள்ளே வச்சுட்டு வர போறியா? இதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு வந்தோம். என்னம்மா பண்ண போகிறேன்? இப்போ வந்து மேங்கோ மில்க் ஷேக் போட போகிறேன். என்ன இந்த மேங்கோ எடுத்திருக்கேன்? நல்லா இனிப்பாக இருக்குது இந்த மேங்கோ, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது எடுத்தேன். ஓகே. பங்கனப்பள்ளி புளிக்குது இந்த வாட்டி என்னன்னு தெரில, அதனால் இதில் போடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஒரு நாள் தான் காரம் செஞ்சேன், மறுநாளே பேத்திப்புக்கு போயிட்டியா? டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கிறேன், மற்றதெல்லாம் நீ பார்த்துக்க. செந்தூரா செந்தூரா, அந்த செந்தூராவா? அதே தான். இன்னும் விதவிதமாக கட் பண்ணுறியா? அழகாக இருக்க. எதில் பார்த்து உனக்கு மேங்கோ மில்க் ஷேக் பண்ணணும்னு ஆர்வம் வந்தது? நீ ஆசைப்பட்டு குடிப்பேன்னு தான். இதையாவது பார்க்க வேண்டியது, தேடி பண்ணி பார்ப்போம், எதையாவது பண்ண வேண்டியது. வேறு நம்ம டியூஷனை போக முடியும், இல்லைன்னா கேட்ரிங் கிளாஸ் போக முடியுமா? இதுக்கு மேல்பட்டு கிளாஸ் போய் சமையல் கற்றுனது செய்ய முடியும்? கண்ணால் பார்க்குறத கையால் செய்ய போகிறோம். இந்த ஜூஸ் கடையில் இந்த பையன் இப்படி தான் கட் பண்ணுவான், கத்தி வச்சு சறுக்குன்னு கையில் போட்டுக்கு போகிறான்ற அளவுக்கு இருக்கும். அதனால் அதை பார்த்து பழகுச்சு. எப்படி சூப்பரா? சரி, இப்போ இதை கட் பண்ணிட்டேன், இதுலேருந்து எப்படி எடுப்பேன்? எப்படி போட போகிறேன்னு மட்டும் பாரு. சர்ன்னு எடுத்து போடுவேன். இப்படி தான். செந்தூரா தோலை உரிச்சாலே வந்துடும். தோலை உரிச்சாலே வந்துடும். நான் சும்மா உனக்காக கட் பண்ணி காமிச்சேன். அம்மாவுக்கு பாரு எப்படிலாம் கட் பண்ண தெரியுதுன்னு. நான் பாராட்ட மாட்டேன். ஒரு ஸ்பூனை எடுத்தோமா வழித்து போட்டோமான்னு இல்லாமல், தேவையா உனக்கு இதெல்லாம் அப்படின்வே, அதானே? சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம்னா ஒரு 3 ஸ்பூன். ஒரு பழத்துக்கு 1 ஸ்பூனு. இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் வாசனைக்காக. பால் கொஞ்சம். இப்போ வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்பூன். ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் இல்லையா அவங்ககிட்ட? அப்படியே ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிட்டோமா அப்படின்னு சாப்பிட வேண்டியது தான். ஸ்கூப்லாம் கிடையாது. அரைச்சிடலாமா? இப்போ மூடி போட்டாச்சு, மிக்சியில் போட்டாச்சு, மிக்சியில் வச்சாச்சு, சுவிட்சா போட்டாச்சு. இப்போ அடிக்கிறான் பாரு ஒரு அடி. அப்படியே இறக்கலாம். சரிவா? அரைஞ்சிடுச்சு. இதை அப்படி வச்சலாம். இப்போ மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். போட்டாச்சு. ஐஸ் க்யூப் கொஞ்சம். இப்போ இந்த மாம்பழம் கொஞ்சம் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு 4 பீஸ் மாம்பழம். பாருங்க. அதுக்கு மேலே ஒரு 4 ஐஸ் க்யூப். ஐஸ் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஜூஸ் ஊற்றலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே கொஞ்சம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாம்பழம். மாம்பழம் காலி ஆயிடுச்சா? 2-3 பீஸ் தான் வருது. ஏன்னா மாம்பழமே ஃபுல்லாக அடிச்சிருக்கோம்ல, அதனால் சும்மா கொஞ்சம் அழகு போட்டேன். மேங்கோ மில்க் ஷேக் வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐஸ்கிரீமும் இருக்குது, மாம்பழமும் இருக்குது, ஸ்மூத்தியும் இருக்குது.
நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது மொத்தம் நான் குடிச்சேன்னா சுகரில் படுத்துருவேன். இது மொத்தம் என் பையனுக்கு தான். நன்றி. இதே மாதிரி நீங்கள் மேங்கோ மில்க் ஷேக் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.